நமக்கு தெரிந்த 2 அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே முடிக்கிறதுக்காக நம்ம கரெக்டாக ரொம்ப அழகான பைபிளை நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு தெரில, ஆனால் நான் எத்தனை முறை பைபிள் படிக்கும் போதெல்லாம் என்ன அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி ரசித்து நான் படிப்பேன் இந்த பைபிளை. என்னன்னு தெரில, அந்த ஒப்புமைகளை ஆவிக்குரியவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராதான். ஒரு வசனம் இருக்குன்னா அதுக்கு ஜோடி எங்கேயாவது இருக்கும். அப்படி ஜோடி சேர்த்து இந்த பைபிளை படிக்கும்போது அது ரொம்ப ஆசையாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த நேசம் உங்கள் மனதுக்குள்ளே ஆமென் இன்னைக்கு ஆண்டரை இம்பேக்ட் பண்ணட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 அதிகாரம் தான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 2 சாப்டர்ஸ், 2 சம்பவம். இதிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள 2 அதிகாரம் எது அப்படின்னா, ஒன்று யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், இன்னொன்று மத்தேயு 14ஆம் அதிகாரம். எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். யாத்ராகமம் 14, மத்தேயு 14. இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக வரலாம். 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22. அவர்களை துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. அண்ட் ஸ்ட்ரைட் அவே அந்த அற்புதம், இப்போ தான் அற்புதம், ஒரு பெரிய அற்புதம். திரளான பேருக்கு கர்த்தர் உணவை கொடுத்து முடித்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா துரிதப்படுத்துகிறார். நீங்கள் போங்க துரிதப்படுனா ஓகே நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னு துரிதப்படுத்துகிறார். துரிதப்படுத்திட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர் போய் தனித்திருந்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இப்படி கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 23 வாசிக்கும் பொழுது, அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம், அதாவது இது எவ்வளோ பெரிய கடலாக இருக்கும், நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த காலத்தை அந்த டைமை நம்ம கொஞ்சம் யூகிச்சு பார்க்கலாம். நம்ம இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள அனுப்புகிறாரு. ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த நடுக்கடலுக்கு வந்து அவர்கள் நிற்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அலைகள் வர ஆரம்பிக்குது. அலைகளினால படகு என்ன செய்யுது? ஆமென். ஆமாம், இப்படி அசைந்து கொண்டிருக்கிற படகுல 25 வாசிக்கலாமா? இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கேட்கவே கூடாது. அப்பா சொல்லிட்டாரா, துரிதப்படுத்தினாரா, படகுல ஏறி போயிட வேண்டியதான். அலைகள் ஒருமை என்ன நடக்கும்? நான் சொல்லுவேன், இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்கு எதிரி யார் தெரியுமா? பிசாசு கிடையாது. கீழ்ப்படிதலுக்கு எதிரி இந்த புத்தி தான். லாஜிக்கல் மைண்ட், யுவர் பிரெயின், இது கேள்வி கேட்கும். இப்படி நடந்தால் எப்படி இப்படி ஆகும், அது நடந்தால் இது இப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும். ஆனால் அவர் சொன்ன உடனே இவங்க எழுந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? படகை செலுத்தி அவர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அலைகள் வந்தா, பிரச்சனைகள் வந்தா, போராட்டங்கள் வந்தா, கர்த்தர் நமக்காக வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நமக்காக கடலின் மேல் நடந்து வருவார். எத்தனை பேர் ஆமென் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை கேட்டு தான் அந்த படகுல போயிருக்கு. என் பிள்ளை நான் சொன்னதுக்காக அந்த படகுல ஏறி இருக்கு. அந்த பிள்ளை, என் பிள்ளைக்கு பிடிக்கல, ஆனால் என் பிள்ளை நான் சொன்னேன், நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன்றதுனால, அந்த படகுல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் இயேசு வருவார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். உங்களை வந்து அப்படி நடுக்கடலாம் விட மாட்டார் அப்பா. ஆமென். இந்த ஒரு குருடனுக்கு நான் பைபிளில் இப்போ அற்புதங்களை குறித்து எங்களுடைய ஃபெலோஷிப் வர பெண்களுக்கு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்து அற்புதங்களை தியானிக்க அவர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அட்டவணையில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வாரத்தில் ஃபுட் ரிலேட்டட் மிரக்கிள், ஒரு வாரத்தில் ஃபிஷ் ரிலேட்டட் மிரக்கிள்ஸ், அப்படி அற்புதங்களை பிரித்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி படிக்கும்போது இந்த கண்ணு தெரியாதவங்களை பற்றின அற்புதங்களே ஒரு 4 அற்புதம் இருக்குதுல்ல. ஜீசஸ் கண்களை திறந்தது, மிரக்கிள்ஸ் ஆஃப் ஓப்பனிங் த ஐஸ். இப்போ இந்த கண்களை பார்க்கும்போது அதில் ஒரு குருடன் இருக்கான். அந்த குருடனை பார்க்கும்போது இயேசு உமிழ்நீரை துப்பி சேருண்டாக்கி அவன் கண்ணில் பூசி என்ன சொல்கிறாருன்னா, நீ போய்
சீலோவான்ற ஒரு குளத்தில் என்ன பண்ணு, உன்னுடைய கண்ணு கழுவு. அப்போ அவன் என்ன கேட்டிருக்கணும், எனக்கே கண்ணு தெரியுதுன்னு உங்ககிட்ட வந்திருக்கேன், கண்ணு தெரியாதுங்களேப்பான்னு கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? எனக்கே கண்ணு தெரியாது. ஆண்டவர் நம்மள தான் ஒன்று செய்ய சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது, ஒன்று எனக்கு இது வராது, எனக்கு திக்குவாயாச்சே, எனக்கு மந்தனாவாச்சே, எனக்கு இது. நான் சொல்கிறேன், நீ போ அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா நீங்கள் போய் சேர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதை கர்த்தர் ஆல்ரெடி அனுப்பிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்கினது? அவர் வாயிலிருந்து நீ போன்னு சொன்னால் நீங்கள் போய் சீலோவாமில் சேர்ந்து, ஏன்னா வசனம் அப்படி தான் இருக்குது, நீ போன்னு சொன்னார். அடுத்த வசனத்தில் என்ன இருக்குது தெரியுமா, அவன் போய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒன்று சொன்னால் எதிர்பேசாமல், சூழ்நிலையை பார்க்காம, உங்களை பார்க்காம, உங்கள் பலத்தை பார்க்காம கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து நீங்கள் அடி எடுத்து வைத்து போக போக நீங்கள் போய் நான் ஆண்டவர் சொல்லலை, 2 பேர் கை பிடிச்சிட்டு போங்க, 2 பேர் இவனை சீலோவாம் கொண்டு போய் விடுங்கலாம் சொல்லலை. நீ போ, நீ காலை வை, நீ நடக்கிற திசையில் சீலோவாம உனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் அவன் பாதைகளை அப்படியே தள்ளி கொண்டு போய் அவனை சீலோவாமில் நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. அவன் கேட்ட உடனே அவனுக்கு இருந்த குறைகளை, எனக்கே கண்ணு தெரியாது ஏசப்பான்னு கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தான். சீஷர்களும் அப்படிதான், போங்கப்பா அக்கறைக்கு போங்க அப்படின்னு கர்த்தர் துரிதப்படுத்தணுன்னு, நம்ம எங்கே போகணும், நம்ம எதுக்கு போகணும், நம்ம ஏன் இப்போ போகணும், இப்போ போனால் சாயந்தரம் ஆடுமே, இருட்டிடுமே, ஏதாவது வந்துடுமே, இந்த நோ கொஷன்ஸ். தே ஜஸ்ட் ஒபேட். அவங்க அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுக்காக நடந்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். இப்படி நடந்து வந்த உடனே, ஏன்னா இது கொஞ்சம் இருட்டான சமயம், ஏதோ வெளிச்சம் கிடையாது, வெளிச்சமாக இருந்தால் அவர் முகம் தெரிஞ்சிருக்கும், உடனே இவங்க இயேசு தான் வராருன்னு அவங்களுக்கு ஒருவேளை ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கலாம். ஆனால் இருட்டான சமயம்ன்றதுனால கடல் மேலே நடந்து வருகிற இயேசுவை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அங்கே வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஓகே, இவங்க அலறின உடனே இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், யாரு, நான் தான். இப்போ பேதுரு இருக்கார் பாருங்க. பேதுரு இந்த பைபிள்லே பிரதான ஆசாரியன, பிரதான அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பீட்டர் இஸ் a very sensitive person. ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சென்சிட்டிவ் பர்சனை. நீங்கள் யார் அப்படி இருக்கீங்கன்னு தெரில. ஒருவேளை உங்கள் சென்சிட்டிவிட்டியை உலகம் எப்படி பார்க்குதுன்னு தெரில, ஆனால் ஆண்டவருக்கு இந்த சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். பரிசுத்தமாக இருக்கிறதெல்லாம் அது கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆமென். எஸ், ஹோலினஸ் இஸ் சம்திங் வி ஹாவ் டு ஹோலி ஆகிட்டே இருக்கணும். அது வந்து எப்போ முற்றுப்பெறும்னா அவர் வரும்போது, நம்ம மறிக்கும் போது தான் வி கேன் ரீச் தட் லெவல். ஆனால் இந்த சென்சிட்டிவாக இருக்காங்க பாருங்க, உணர்வு உள்ளவர்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது ஆண்டவர் இந்த பூமி இப்படி தான் ஒரு உருண்டை. நான் எப்பவுமே அப்படி இமேஜின் பண்ணுவேன், வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பேன். இப்படி பூமி நம்மலாம் குளோப் பார்த்துருக்கோம்ல, நம்ம பிரின்சிபல் டேபிள் மேலே இருக்குமே, இந்த குளோபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம், சும்மா இமேஜினேஷன். இப்போ ஆண்டவர் வந்து இந்த பூமியை பார்க்குறாரு, சுற்றி சுற்றி அவர் கண்ணு பார்க்குது. யாரை தான் தேடுறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, பலவானே அல்ல, ஞானமுள்ளவர்களே அல்ல. யாரை பார்த்து தேடுறீங்கன்னா, உணர்வுள்ளவன் உண்டோ, உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் மனுபுத்திரனை பார்க்கிறார். டு யங் பீப்புள் நான் என்ன சொல்வேன் தெரியுமா, விழுறது தப்பு இல்லை. பைபிள் சொல்லுது, விழுகிறவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ அப்படின்னு பைபிள் கொஸ்டின் பண்ணுது. ஏன்பா விழுந்தா என்னப்பா, எழுந்துருப்பா. அல்லேலூயா. வழி தப்பினா என்னப்பா, திரும்பப்பா, போயிட்டோம், நமக்கு தெரிஞ்ச தப்பா யூ டர்ன் போட்டு வர்றது இல்லையா. அல்லேலூயா. நிறைய பேர் அவங்க தப்பு இல்லை, நான் செஞ்சுட்டேன். ஆண்களுக்கு இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா, நம்ம அதை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறவரையும் அமைதியாக இருப்பாங்க. நான் பெண்கள்கிட்ட சொல்லுவேன், உங்கள் கணவர் தப்பு பண்ணுறதை பப்ளிக்காக சொல்லாதீங்க. நீங்கள் பப்ளிக்காக சொல்லாத வரையும் அவர் மறைச்சி பண்ணுவார். நீங்கள் மட்டும் 4 பேருக்கு முன்னாடி நிறுத்தி அவரை அவமானப்படுத்திட்டீங்கன்னா அப்படி தாண்டி பண்ணுவேன்னு பண்ண ஆரம்பிப்பார். தட்ஸ் த சைக்காலஜி ஆஃப் மேன். ஆமாம், விமென்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி அவர்களை பப்ளிக்கில் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி சொல்லவே முடியாது. அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. தே வில் பிகம் வெரி ரிஜிட் அண்ட் ரிபெல்லியஸ். ஆமாம், உணர்வு உள்ளவன், தப்பு செஞ்சிட்டோம், ஆமாம், ஆனால் கர்த்தர் நமக்கு அதை சுட்டி காண்பிக்கும் போது, அப்பா அந்த உணர்வு, நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன். நிறைய பேர் இந்த கேள்வியை நான் கேட்டு பார்த்துருக்கேன். பெருசாக நான் என்ன பண்ணிட்டேன், உலகத்தில் அவங்க இதெல்லாம் பண்ணலையா, அவங்க இதெல்லாம் பண்ணலையா, அப்படி அல்ல, அப்படி அல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு பெரிய தப்பு பண்ணணும்னு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு நியாயம் தீர்க்கும் போது கர்த்தர் வந்து பெருசாக பண்ணியிருக்க, இவனை விட நீ கொஞ்சம் பெட்டர் உள்ளவான்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த மனசில் பேதுருவை கொஞ்சம் ஒரு துருன்னு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பேதுருடைய சென்சிட்டிவிட்டி, அந்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம், அதுக்கு உடனே குயிக்காக அந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அப்படியே வரோம், நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இங்கே அப்படி நீங்கள் யாரும் ரொம்ப உற்சாகம், பாஸ்டர் உங்களை சூப்பராக ட்ரெயின் பண்ணிட்டார். ஆமாம், அழகாக. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்த உடனே அவர் லீட் பண்ணுற விதத்தெல்லாம் பார்த்து நான் மேலே போய் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், நம்மள மாதிரி நடத்துகிறார் அத்தை அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ரொம்ப அழகாக அவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், சபைக்கு வருவாங்க, they will be so rigid. அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே போகவே போகாது. வேத வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு சதையுள்ள இருதயத்தை கொடுத்து என்னுடைய ஆவியை உங்கள் மேலே என்ன பண்ணுவேன், வைப்பேன். அதுக்கப்புறமா தான் என் வசனத்தை நீங்கள் கை கொள்ளுவீங்க. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள நமக்குள்ளே நம்ம பிறக்கும் போது வந்துச்சு பாருங்க, அந்த இருதயத்தை வச்சு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ் படியவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அந்த புது இருதயம், அந்த புது ஆவி, the spirit of God, நியூ ஹார்ட்டோ இல்லைன்னா நம்மளால் ஒபீடியன்ஸாக இருக்கவே முடியாது. அந்த சென்சிட்டிவிட்டி அது நமக்கு எப்பவுமே குறைஞ்சிடக்கூடாது. எப்போதும் நான் தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கேட்பேன், ஆண்டவரே எப்போதும் என்னை உணர்வுள்ளவளாக வச்சுக்கோங்க. நான் ஒரு குட்டி வீடியோ எடுத்து போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ சமீபத்தில் உலகத்தில் நடக்கிறதும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணும், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படி நான் நினைப்பேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். எனக்கு பதிலாக மற்றவங்க எல்லோரும் போட்டுருவாங்க. இருக்கேன் நான் ஒன்றுமே போடல. இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அதில் பார்த்துருக்கேன், நீங்கள் வசனம்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, அந்த பின்னாடி மியூசிக் போடாதீங்க. அந்த மியூசிக்கும் நான் போடல, பேசுகிறது மட்டும்தான் நான். அதை யார் எடிட் பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் நினச்சிப்பாங்க நான் தான். மீடியாவை பற்றி தெரியாததுனால கமெண்ட் அடிச்சுடுவாங்க நிறைய பேர், அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன பேசணும் சமீபத்தில் நினச்சேன், சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினச்சா, யார் விழுவா தெரியுமா? உட்காந்துருக்கவன் விழமாட்டான், நிற்கிறவன் தான் விழுவான். உட்காந்துருக்கணும் தள்ளுறதுக்கு பிசாசு ட்ரை பண்ண மாட்டான். the one who stands, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழாதிருக்க கடவன். அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம எழும்பி நிற்க பிசாசு நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில், ஒருத்தருக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே இருக்கிற அந்த லஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு பொய், ஒருத்தருக்கு பொறாமை, ஒருத்தருக்கு கசப்பு, ஒருத்தருக்கு வைராக்கியம், யாருக்கு எதை கொண்டு அவனை கீழே தள்ளணும்னு கர்த்தர். ஒருத்தனுக்கு பண ஆசை, ஒருத்தனுக்கு பதவி ஆசை, ஒருத்தனுக்கு புகழ் ஆசை, எவனை எதை பட்டோன்னா அவன் கீழே தள்ளுவான்றதை பிசாசு பார்த்துட்டே இருப்பான். எது மேலே உனக்கு ஆசை வருது, எது மேலே உனக்கு கண்ணு வருது, அப்போ நிற்கணும் அப்படின்னா பேதுரு தப்பு பண்ணார், மறுதளிச்சது அவர் உண்மைதான். அதனால தான் இயேசு வந்து கேட்கும்போது, நீ என்னை நேசிக்கிறாய், ஆனால் பேதுரு என்ன சொன்னார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதாப்பா, உமக்கே தெரியும்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அப்படி விட்டுட்டு போனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு அவர் சொல்லலை. இல்லை, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ப்பா, நான் சொன்னேன், உங்களுக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த சேவர்களை பார்த்தோன்னே நான் ஓடி போயிட்டேன். இப்போ கேட்குறாரு ஆண்டவர், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னா, உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் சொல்லுவேன் ஆனால் என்னால் செய்ய முடியாது, உமக்கே தெரியும். அதான் பேதுரு சொன்னார். எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையோட? நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியாது. பேதுரு அப்படி தான் இருந்தார், நம்மளை மாதிரி தான். சொல்லுவார், வைராக்கியமாக பேசுவார், ஆனால் செய்ய மாட்டார். அவரால் செய்ய முடியல, அவருக்குள்ள குறைவுகள் இருந்தது, ஷார்ட் கம்மிங் இருந்துச்சு. ஆனால் பேதுருக்குள்ள எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் இருந்துச்சு. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஆக்ஸ் சாப்டர் 2 நம்ம வாசிக்கிறோம், பெண்டகாஸ்டல் டேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது காலூன்றி நின்றது எவன் தெரியுமா? எவன் ஒருவன் விழுந்தானோ, எவன் 3 தரம் மறுதளித்தானோ. அல்லேலூயா. நம்ம முயற்சி செஞ்சு நம்ம சொல்கிறத நம்ம செய்ய முடியாமல் போகிறோம் பாருங்க, அது மாம்சம். ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு வாலிபர்கள்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ஹார்ட் ஒன்று டிசையர் பண்ணும். ஈவினிங் யூத் மீட்டிங் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்து வச்சுருக்கேன், யூத் மீட்டிங் வாங்க, அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ நம்ம நினைக்கிறத நம்மளால் செய்ய முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம மாம்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது ரொம்ப மோசமான ஒன்று. அப்போ இதுக்காக தான் ஆவியானவர் நமக்குள்ளே வேணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவார்? உணர்வு உள்ளவர்களை வச்சுப்பார். ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சில கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்தில்
அவர் சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா, நான் ஏதாவது தவறாக பேசிட்டேனா, உமக்கு பிரியமில்லாததான் உன்னை பேசிட்டேனா. எப்படி இருக்காங்க பாருங்க. ஒருத்தரை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அது காரணம் இருக்குது. ஒருத்தரை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க இன்டென்ஷனை கர்த்தர் பார்க்குறாரு. எவ்வளோ காசு போடுறேன்றத உலகம் பார்த்துச்சு, ஆனால் தான் கிட்ட இருந்த மொத்தத்தையும் இவ கொடுத்தான்றது தான் கர்த்தர் பார்த்தார். மனிதன் பார்க்க முடியாததை பார்க்கிற இயேசு இந்த அறையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் அறிய முடியாதவைகளை அறிகிற ஒரு இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு 4 பேர் உட்காந்து பேசும்போது என் மனசு எப்படி தெரியுமா சொல்லும்? இந்த இடத்துல ஒரு சைலண்ட் லிசனர் இருக்கார். ஐ லவ் த வேர்ட் இன் இங்கிலீஷ். there's a silent listener in this room. நம்ம என்ன பேசினாலும் பேசிட்டு எழும்பிடலான்னு இல்லை, நம்ம பேசுகிற ஒவ்வொன்றையும் கேட்குற ஒரு அமைதியாக, என்ன என் பிள்ளை பேசுகிறா, இந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறா, இந்த இடத்துக்கு எப்படி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். there's a silent listener. ஹல்லேலூயா. ஆமென். உணர்வு உள்ளவளா மாற்றுங்கப்பா. அலறினது உண்மைதான், கலங்கினது உண்மைதான், பயந்தது உண்மைதான். ஆனால் பேதுரு கேட்குறாரு, நீரே ஆனால் இஃப் யூ ஆர் ரியலி ஜீசஸ், ஏன்னா அங்கே லைட் இல்லை, டார்ச் இல்லை அடித்து ஃபேஸை பார்க்குறதுக்கு, நீரே ஆனால் இந்த தண்ணி மேலே நானும் உண்மை மாதிரி நடக்க கட்டளை கொடு. அது இயேசு சொன்ன பதில். வாட் ஆன்சர் ஜீசஸ் கேவ். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர் வா என்றார். அதற்கு அவர் வா என்றார். போதும் சிஸ்டர், அதுதான் நான் இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ பிரசங்கம். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா வா என்றார். அவர் என்ன சொல்லலை தெரியுமா? பேதுருவே வான்னு சொல்லலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர கருத்து? That is not a call for only Peter, but is to everyone who is willing to come. அது பேதுருவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பல்ல. எவன் ஒருவன் கர்த்தரை நம்பி கடலின் மேல் கால் வைக்கிறானோ அவனை கடலின் மேலே நடக்க செய்ய அவராலே ஆகும் என்று. அதனால தான் பேதுருவே வா என்று சொல்லாமல், வா, எவன் என்னை நம்பி அது மேல கால் வச்சாலும் உன்னை அதன் மேல நடக்க வைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், உன்னை நடத்தி கொண்டு போகிற ஒரு இயேசு. ஹல்லேலூயா. நம்ம கிப்சன் துரை அண்ணனோட ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் அந்த கோரஸ், நீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். பாடுறீங்களா? கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அதட்டலாம். இன்னொரு தடவை பாடலாமா? எப்பவுமே நான் பாடும்போது சொல்லுவேன், பாட்டை எப்படி பாடலாம் தெரியுமா? கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம் பாடலாம். அது எங்கேருந்து பாடுறதுன்னா இங்கிருந்து பாடுறது. அதாவது ஒன்றுமே சரீரம் அசையவே அசையாது. சீயோன் பர்வதத்தை போல அசையாம பாடுவா. இங்கிருந்து பாடுறதில்ல. நான் இந்த 7ஆம் அதிகாரம் யோவானில் இயேசு ஒரு அழைப்பை கொடுக்குறார். அதை உங்களுக்கு நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். இயேசு அந்த அழைப்பை கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாருன்னா, தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறாரா? சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது இங்கிலீஷில் தமிழில் உள்ளத்திலிருந்து இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனா ஃப்ரம் த பெல்லின்னு இருக்கு. பெல்லியிலிருந்தான். அப்போ எனக்கு எப்படி ஆசை தெரியுமா? பெல்லியிலிருந்து நதி ஓடணும்னா பெல்லியிலிருந்து பாடணும். கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள் அப்படின்னா கடலே நம்மளை பார்த்து சிரிக்கும், போடா போடா அப்படின்னு நம்மளை. நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? when you sing it, mean it. when you sing it with your heart. let your nerves, உங்கள் நரம் ஒரு யோசிச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிக்கெட்டை பார்க்கும்போது அப்படியே பார்ப்பீங்களா? புட்ரா 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 புட்றான்னு நீங்கள் சொல்கிறது தோனி காதிலே விழவே விழாது. ஆனால் உங்களால் அந்த சீட்டில் உட்கார முடியாது. ஏன்னா யூ ஆர் இன்வால்வ்ட் இன் டு தட். இன்வால்வ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களை அப்படி ரிஜிடாக இருக்க விடலை. ஏன் ஆலயங்களில் நிறைய பேரால் அதோடு இணைய முடியலனா நம்ம அப்படி இருக்கோம். நமக்கு அதில் இன்வால்வ்மெண்ட் இல்லை, அதில் நமக்கு நேசம் இல்லை. அல்லேலூயா. இப்போ பாடுங்க, ஃப்ரம் யுவர் பெல்லி. கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் மடக்கலாம், கண்ணீரை
அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அதட்டலாம். அல்லேலூயா. பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, வா வா, கம் கம். எவ்வளோ நாளைக்கு நீ எப்போ கடல் மேல் நடக்கிறது? நான் நடந்துட்டேன், நீங்களும் நடக்கணும். என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்ததை விட, இயேசு செய்ததை விட பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்வதற்கு அன்பு திருச்சபையே உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இந்த சென்னை பட்டணத்துல இதுதான் அசுத்தத்துக்கு தலைநகரம். ஆனா இதே பட்டணத்துல அற்புதங்களை செய்கிறதற்கு பேதுருவே வா என்று ஒரு தனி மனிதனை கர்த்தர் அழைக்கல. எவன் ஒருவன் விரும்புகிறானோ, நீ கடலின் மேல் நடப்பதற்கான அபிஷேகத்தை, கிருபையை நான் உனக்கு தரேன், வான்னு சொன்னா நடக்கிறதுக்கான கிரேஸ் அவன் காலுக்குள்ள வந்துருச்சு. போன்னு சொன்னா போய் சேரத்துக்கான கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க. அல்லேலூயா. ஆமென். நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பின்னு கர்த்தர் சொன்னானா, அவன் என்னை வெட்டுவான் என்னை கொட்டுவான்லாம் சொல்லக்கூடாது. போன்னு சொன்னா போயிடணும். ஆகாப்பின் விரல் நுனி கூட உன் தலை முட்டியை தொடாமல் கர்த்தர் பாதுகாப்பார். சொன்னவரை நம்பி போகணும். போய் உன்னை பார்வோனுக்கு காண்பின்னு மோசேவை சொன்னா, கர்த்தர் வெறுங்கையா மோசேவை அனுப்பல, கோலை கொடுத்து அனுப்புனா. நீ போ, நீ போ. அவன் பெரிய ராஜாவா இருக்கலாம், அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அனுப்பினவர் உங்களை அப்படியே ஒண்ணுமில்லாம அனுப்ப மாட்டாரு. அல்லேலூயா. உங்களை ஒன்று செய்ய சொன்னார்னா அதை செய்து முடிக்கிறது. கடல் மேல நடனா மனுஷன் கால் சயின்ஸ் படி யோசிச்சு பாருங்க, இட் இஸ் இம்பாசிபிள். சயின்ஸ் படி முடியாது. ஆனா வா என்ற அந்த வார்த்தை போதும் பேதுரு கடல் மேல நடக்கிறது. ரொம்ப அப்படியே பெரிய சயின்டிஃபிக் வேர்ட் 10 ஒரு பேராகிராஃப் எல்லாம் தேவையில்லை. இயேசு வான்னு சொன்னா நீங்க இயேசு அண்டை வந்து சேருவதற்கான கிருபை, அபிஷேகம், வரம், பணம், மனுஷங்க எல்லாத்தையும் அப்பா கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா என்ன தெரியுமா, படகுல பிலிப்பு கால் வச்சிருந்தா கூட பிலிப்பு நடந்திருக்கலாம். படகுல அந்திரையா காலை வெளியே வச்சிருந்தா கூட அந்திரையா நடந்திருக்கலாம். கர்த்தர் பேதுருக்கு மட்டும் அந்த அழைப்பு கொடுக்கல. காற்றின் கடலின் அலைகளுக்கு நடுவில் சிக்கி இருக்கிற எந்த மனிதனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா, இதன் மேலே நீ நடக்க உனக்கு நான் இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் எக்ஸோடஸ் சாப்டர் 14 உங்களுக்கு உங்க மனதில் வைக்கணும்னு விரும்பினேன். யாத்ராகமம் 14 நமக்கு தெரிந்த அதிகாரம் தான். ஜஸ்ட் வில் கோ டு த சாப்டர். யாத்ராகமம் 14 நீங்க வந்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவங்க அடிமைத்தன வீட்டிலிருந்து பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் கர்த்தர் புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். God's hand was so mighty. அவருடைய கை பலமாக இருந்தது, அவருடைய கை பாரமாக இருந்தது. எகிப்தியன் ஒவ்வொருவருக்கும் வாதைகளை கொடுத்து கை எப்படி அனுப்புனார் தெரியுமா, கர்த்தர் வெறுங்கையாவே அனுப்பல. ஆமென். ஆமாம், நான் அப்படியே அதை கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு நாள் அந்த சம்பவத்தை பெண்கள் கூட்டத்துக்காக நான் அந்த பகுதியை ஆயத்தப்படுத்தினேன். அப்போ அதை அப்படியே கொஞ்சம் தியானிச்சு பார்த்துட்ருக்கேன். நீ போய் சொல்லு, கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லுவார். எகிப்தியன் கிட்ட கேளு. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது வரைக்கும் அந்த 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 ஒரே ஒரு பொண்ணை, ஒரு லேடி எடுத்துக்கிட்டோன்னா அது வரைக்கும் அந்த லேடி அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி இருக்கும். அது வரைக்கும் அந்த லேடி வீடு துடைச்சிருக்கும். அது வரைக்கும் அந்த லேடி என்ன பண்ணியிருக்கோம், அந்த வீட்டு வேலையை செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதே வீட்டில் அந்த எஜமான்கிட்ட, ஆமாம் உங்கள் வீட்டில் அது இருக்குல்ல இது இருக்குல்ல எல்லாம் கொடுங்க அப்படின்னா அவள் எடுத்து கொடுத்துருப்பா. கர்த்தர் அவருடைய செயல்பாடுகளை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவருடைய கரம் வந்துருச்சுன்னா நம்ம தேவைகளுக்கு அதிகமாக கர்த்தர் நமக்கு செய்வார். பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உங்கள் குடும்பம் ஆவிக்குரிய மையக்கோட்டில் இருந்து நீங்கள் இயங்க ஆரம்பிச்சிங்கன்னா பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. நான் இந்த குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு டீச்சர் குடும்பத்தில் பிறந்தது. என் குடும்பத்தில் மொத்த பேரும் ஹெட் மாஸ்டர்ஸ் தான், டீச்சர்ஸ் தான். அதனால் மாத சம்பளத்தில் குடும்பம் நடத்துறதுக்கு நல்லா எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ், மை மதர் ஹஸ் டாட் மீ ஃபினான்ஸ். எங்கள் அம்மா அவங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு வந்து எங்களை தான் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன தேவைக்கு எடுத்து வைக்கணுன்றதை நானும் என் தங்கச்சி தான் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அதனால பணத்துடைய வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென்.
உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ வீட்டில் மிச்சம் ஆகுது, இதை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்றத உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ அரச வீட்டு பிள்ளை மாதிரி வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை. அதுக்குன்னு ரொம்ப கஞ்சத்தனமாக சில பேர் இருப்பாங்க, எதுவுமே வாங்கி தரமாட்டேன், சேர்த்து 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 வைக்கிறேன், அப்படியும் இருக்காதீங்க. டோன்ட் கோ டு த டூ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். லெட் யுவர் சில்ட்ரன் நோ யுவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். உங்கள் ஃபினான்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க ஃபினான்ஸை குறித்து ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். இல்லைனா ரொம்ப பிள்ளைகள் எப்படி ஆயிடுறாங்கன்னா, இப்போல்லாம் பயங்கரமாக பிள்ளைகளுக்குள்ளே, ஏன்னா இப்போ யாரை பார்த்தாலும் தன்னை ஹீரோயினாக நினச்சிக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிறாங்க. அது அந்த ஒரு ரொம்ப எது கிடைச்சாலும் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம அடுத்த தலைமுறை எப்படி தான் வளர்த்தாங்கன்னு, இதுதான்ப்பா நமக்கு மாதம் கிடைக்குது, இவ்வளோ நமக்கு வருது, இதில் நமக்கு மிச்சம் எடுக்கிறோம், இப்படி தான் நமக்கு இதுவும் வாடகை எவ்வளோ கட்டுறோம், நமக்கு கேஸ் மட்டும், ஏன்னா நமக்கு சொல்லணும் பிள்ளைகள், நம்ம கேஸ் மட்டும் மாதத்துக்கு இவ்வளோ ஆகுது, காய்கறியுடைய விலை இவ்வளோ ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளைங்க இவ்வளோ நம்ம டேடி மம்மி என்ன பண்ணுறான், எஃபர்ட் எடுக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஆனால் திருமணமாகி வந்தபோது இங்கே யாருமே மாத சம்பளக்காரர்கள் இல்லை, சர்ச் இல்லை, டைத்து கிடையாது. வி ஹேட் நத்திங். வாங்கிட்டு போவோம், ட்ராவலுக்கு செலவு பண்ணுவோம், திருப்பி கொடுப்பாங்க, அடுத்த ட்ராவலுக்கு செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ வரையும் அப்படிதான். ஆனால் கர்த்தர் நடத்தினார். ஏன் தெரியுமா? நாங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டு ஆவியானவரோடு நடக்கிறதுனால பணம் லேகிங்கே எங்களுக்கு இருந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குறைவு இல்லை. கர்த்தர் நடத்துகிறார். ஆவிக்குரிய குடும்பமாக நீங்கள் இருக்கும்போது எல்லாமே உங்களை தேடி வரும். சந்தோஷம், சமாதானம், பணம், மனுஷங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாம் உங்கள் பின்னாடி. இந்த வோடஃபோனுக்கு முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, வேறவர் யூகோ, ஒரு ஹச் டாக் மாதிரி, அது பேர் ஹச் டாக்ன்ட்டாங்க. அது பக் ஆக்சுவலி. இந்த சப்பா மூஞ்சி சப்பன மாதிரி ஒரு டாக் இருக்கும். அந்த குட்டி பையன் பின்னாடியே இருக்கும். அது என்ன சொல்ல வந்தானா, எங்கள் வோடஃபோனுக்கு சிம்மை வாங்கினீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும்னாங்க. அதுதான் வேறவர் யூகோ ஐ வில் ஃபாலோ அப்படின்னு வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். அப்படி தானே? நான் சொல்லுவேன், கர்த்தரை தேடி போனீங்கன்னா நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தால் கூட உங்களை தேடி ஒரு கூட்டம் வரும். ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஆனால் யோவான் சாணகனை தேடி கூட்டம் வந்துச்சு. கரெக்டாக இல்லைங்களா? ஆமேன். நீங்கள் கேரி தாற்றண்டையில் உட்கார்ந்துருந்தா கூட காகம் உங்களை தேடி வரும். எப்போவுமே பறிச்சுட்டு போகிற காகம் கொண்டு வந்து தருது. குணத்தையே கர்த்தர் மாற்றினார். ஏன் தெரியுமா? நான் சொன்னதுக்காக அவன் உட்காந்துருக்கான்டா, நீ போ. என் சொல் பேச்சை கேட்குறவனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்காக கர்த்தர் எதையுமே செய்வார். எதையுமே செய்வார். He will do anything for the people who obey the word of God. பலத்த கைகளோடு இவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவங்க சந்தித்த முதல் சவால் என்ன தெரியுமா? இந்த செங்கடல் தான். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். நமக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம். இப்படி பார்த்த உடனே ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன, நாங்கள் அங்கே இருந்திருப்போம், நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு செத்துருப்போம், அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மோசேக்கு என்ன பண்ணுறதுன்னா தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ஐயோ நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போராடினதெல்லாம் கிடைச்சிச்சுரா அப்படின்னு ஓடி வரும்போது எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாரு. அது உண்மையாகவே ரொம்ப ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் மோசையோட ஒரு வார்த்தையை பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துங்க வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்போ வாசிக்கலாமா? கர்த்தர் மோசையை நோக்கி 14:15 வசனம். யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ சொல்லு. பெண்கள் கூட்டத்தில் நான் பேசினேன். நீ சொல்லு. என்ன சொல்லணும் ஆண்டவரே? முன்னாடி செங்கடல் இருக்கே, எப்படி புறப்பட்டு போ? நீ முதல்ல சொல்லு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை நீ பிளந்துருப்பா. என்ன ஆண்டவரே என்ன பழக்க சொல்றீங்க? கர்த்தர் சொல்ற, நீ செய். நம்மளை ஆண்டவர் சோம்பேறி ஆக்குற ஒரு தகப்பன் அல்ல நம்ம தகப்பன். நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிள்ளைகளை சோம்பேறி ஆக்கிட்டு திடீர்னு கொண்டு போய் விட்டா அது என்ன செய்யும்? அப்படியெல்லாம் நம்முடைய தேவன் நம்மளை பழக்குவிக்கிறார். நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். நம்முடைய கைகளை போருக்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ பண்ணு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிற, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஏன் என்கிட்ட வர? நான் தான் இந்த ஜனத்தை உன்னை நடத்தி கொண்டு போவதற்கு தேவையான அதிகாரத்தை உன் வாயில கொடுத்துருக்கனே.
அற்புதத்தை செய்கிற அந்த கோலை உன் கைகளில் கொடுத்துருக்கானே, கரெக்டாக இல்லைங்களா? நீ பிளந்துருப்பா, நீ கோலை ஓங்கி அடி. இன்றைக்கு இந்த 40வது நாள் உபவாச கூட்டத்தில் முடிவில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. God needs some real people. கர்த்தருக்கு மனிதர்கள் தேவை. ஆமென். கோலியாத் அவர் நினைச்சிருந்தா ஒரு காற்றை கூட அடிச்சு அனுப்பி கூட தூக்கியிருக்கலாம். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. தன் பட்சத்தில் நிற்கிற ஒருவன் கையில் ஒரு கல்லை கொடுத்து அனுப்புகிறார். நான் என்னடா நாயான்னு கேட்டான் கோலியாத் பார்த்து. என்னடா கல்லை தூக்கிட்டு வர என்ன பார்த்து? அதுவும் ஒரு படா சைஸ் கல் கூட இல்லை, இத்திலுண்டு தூக்கிட்டு வர, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டான் கோலியாத். ஆமாம், அவனை நாய் மாதிரியே கொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார் இல்லை? வாயின் வார்த்தை எவ்வளோ முக்கியம். நாயின்னா நாய் மாதிரியே, நாய் கல்லால் அடிபட்டு தான் அவன் கீழே விழுன்னு இருந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், கர்த்தர் யாரை தேடுறாருன்னா தன் சார்பில் நின்று யுத்தம் பண்ணுகிற. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் தோற்றம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பலன் இருக்கா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தரோடு நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தர் கையை பிடிச்சிருக்கீங்களா? அவர் கரத்தை நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இயேசு செய்ததையும் செய்வீங்க, இயேசு செய்யாததையும் செய்வீங்க. இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு சுஸ்தமானாங்களான்னு தெரியல. இயேசுட வஸ்திர ஓரத்தை தொட்டு சுஸ்தமான கதை நமக்கு தெரியும். ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு சுஸ்தமானாங்க. அல்லேலூயா. பவுலுடைய உருமால்கள், அவர் இங்கே இருக்காரு, அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹேண்ட் கர்ச்சிஃப்னு இருக்கு. பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சிஃபை கொடுத்து அனுப்புகிறாங்க. பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுத்துகிட்டு போய் வியாதியஸ்தர்கள், பவுலே அந்த இடத்துல இல்லை, இங்கே வச்சிருந்துருப்பார் போல, முகம் தொடச்சிட்டு ஒருத்தன் உருவிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போய் வியாதியஸ்தர் மேலே போட்டு அவங்க சுகம் அடைகிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ வல்லமை உள்ள ஊழியர்களை இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இது யார் காலம்? 2 பேருடைய காலம். இது யார் காலம்? யார் காலம் தெரியுமா? 1, இது ஆவியானவர் காலம். 2வது, இது சபையின் காலம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். Such a wonderful combination. Spirit and the bride. Spirit and the bride. ஆவியும் மணவாட்டியும் கை கோத்து எதை வான்னு சொன்னாலும் அது வரும். இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்கள் விக்டோரியஸ் பிரேயரா மாறணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க ஆவியோடு சேர்ந்து நீங்க ஒரு மணவாட்டியா மாறி வான்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமென். போதும். ஐயோ கடல் வருதே, அலை வந்து இப்படி ஆகுதே அப்படி ஆகுதேன்னு அழுத காலம் போதும். ஆண்டவரே, நான் இது மேலே நடக்கணும், நான் இந்த செங்கடலை பிளக்கணும். அதான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வித்தியாசம். மோசே 1,00,000 பேரை நடத்தியிருக்கலாம், ஆனால் பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தண்ணீரை பிளந்து அதன் நடுவில் நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தண்ணீருக்கு மேலேயே நடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கிரேஸ் தெரியுமா நமக்கெல்லாம். எனக்கு ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு அக்கா அனுப்பியிருந்தாங்க. இஸ்ரேலில் ராகேலுடைய கல்லறை, அந்த கல்லறை பக்கத்தில் இந்த தோராவை வச்சு படிக்கிறாங்க. இப்படி 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 ஆண்கள் தான் படிக்கிறாங்க, ஆண்கள் தான் இருக்கு. ஆடி 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 அந்த தோராவை அப்படியே உள்ளே போட்டு மனப்பாடம் பண்ணி அவன் அப்படி படிச்சுட்டு இருக்கான். அப்படி அவங்க படிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணாக இந்த வேதத்தை பிடித்து பிரசங்கிக்க எனக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியம். பிரசங்கிக்கிறத விட இந்த பைபிளை கையிலே வச்சு தலைமாட்டிலே வச்சு இருதயத்துக்கு பக்கத்திலே வச்சுக்கிற ஒரு பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? நம்ம லவ் பண்ணுங்க, இதை நேசிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. பைபிள் தான் இன்னைக்கு பெரிய லாகிங் சபைகள் என்ன தெரியுமா? வசனம் தான். ஒரு பாஸ்டர் நிறைய வசனம் சொல்லிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி அண்ணா இவ்வளோ வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு ஞாபகம்லாம் இல்லை, அது என் மைண்டில் இல்லை, அது என் மனசில் ஆவியானவர் எழுதிட்டாருன்னார். The word has to be written. தேவனுடைய விரலினால் பழைய ஏற்பாட்டில் மோசேவின் கைகளில் கற்களின் மேல் கர்த்தர் வார்த்தை எழுதினார். கற்பலையில் அல்ல, இருதயத்தில் அவருடைய வார்த்தை எழுது.
நீங்கள் நடக்கலாம், கடல் மேலே நடக்கலாம். பேதுருவுக்கு மட்டும் வான்ற அழைப்பு இல்லை, இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த 40 நாவில் வா,